ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிக்கல் இல்லாத ஜீரக பவுடரை எப்படி வீட்டிலே நம்ம தயாரிக்கலாம், அது எப்படி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெளியிலே நம்ம வச்சுக்கலாம். 2 to 3 மாதம் வரைக்கும் வரும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 கப் ஜீரகத்தை போட்டுக்கலாம். இதுக்கு எந்த ஆயிலும் விடக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். அடுப்பை எப்போது சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டா இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஜீரகம் ரொம்பையும் கருக விடக்கூடாது, மிதமான சூட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது, ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது. இதை வறுக்கும் போது வீடே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ண போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் கொட்டி ஒரு 5 minutes ஆற விடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த ஜீரகத்தை அதில் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மணமாக இருக்குது பாருங்கள், நல்ல மணமான ஹோம்மேடு ஜீரக பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.